வணக்கம் மாணவர்களே, இன்னைக்கு நாம பார்க்கறது 10th கிளாஸ் மேக்ஸ் எக்ஸாம்பிள் 3.14 பின்வரும் கோவைகளின் விளக்கப்பட்ட மதிப்பு காண்க. தேர்டு சம் என்னதுமா, எக்ஸ் பை எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1. இந்த ப்ராப்ளத்துக்கு நாம் விளக்கப்பட்ட மதிப்பு என்னன்னு கண்டுபிடிக்கணும். இப்போ பாருங்கம்மா, நான் உங்களுக்கு ஏற்கனவே நிறைய ப்ராப்ளத்தில் சொல்லியிருக்கேன். 0/2னா 0 தான், ஓகேவாம்மா. அதே இது 2/0 ஆன்சரே கண்டுபிடிக்க முடியாது, ஓகேவா. இப்போ பாருங்கள், இந்த டினாமினேட்டர் இந்த பகுதியை பாருங்கள், எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1, ஓகேவாம்மா. எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1ல் இப்போ என்ன செய்யணும், இப்போ எக்ஸுக்கு ஒரு -1 போடுங்க. போட்டால் என்ன ஆகும், -1 the whole square plus 1, ஸோ தட் இஸ் 1 + 1 2, ஓகேவாம்மா. இப்போ எக்ஸுக்கு ஒரு +1 போடுங்க. அப்போ என்னது, எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 = 1 + 1 தட் இஸ் ஈக்குவல் டு 2 தான். ஏன்னா இங்கே எக்ஸ் ஸ்கொயர் எல்லா மைனஸ் வேல்யூ போட்டாலும் அது ப்ளஸ்ஸாக மாறிடும், அப்படி தானம்மா. இங்கே பாருங்கள், எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 ஆல் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 0. ஏன் பாருங்கள், எக்ஸுக்கு என்ன செய்கிறோம், 1 போட்டாலும், எக்ஸுக்கு -1 போட்டாலும், எக்ஸ் 2 போட்டாலும், எக்ஸ் -2, எல்லா வேல்யூஸையும் சப்ஸ்டியூட் பண்ணி பார்த்தாலுமே ஒரு ஆன்சர் கண்டிப்பாக கிடைக்கும். இந்த பகுதி இருக்குல்ல, இந்த பகுதி கண்டிப்பாக 0வாக மாற வாய்ப்பே கிடையாது. ஆனால் இது தேர்டு சம். ஆனால் நீங்கள் ஃபஸ்ட்டு சம்மு நம்ம மேக்ஸ் அஸ்வத் அகாடமி யூடியூப் சேனலில் ஃபஸ்ட்டு சம் போட்டிருப்பேன். ஃபஸ்ட்டு சம்மில் எக்ஸ் 0ன்னு சொல்லி ஒரு விளக்கப்பட்ட மதிப்பு வரும். செகண்ட் சம்மும் நான் அப்லோடு பண்ணியிருக்கேம்மா. அதில் விளக்கப்பட்ட மதிப்புகள் p = -1, p = -5/8ன்னு சொல்லி ஆன்சரே கொடுத்துருக்கேன். ஆனால் இந்த தேர்டு சம்மில் இந்த எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1க்கு விளக்கப்பட்ட மதிப்புகள் சொல்லி எதுவுமே இருக்காது. ஏன்னா எக்ஸுக்கு என்னென்ன வேல்யூ போடுங்க, உதாரணம் பாருங்களேன், எக்ஸ் = -5 போடுவோம். பாருங்கள், -5 டிவைடட் பை -5 the whole square plus 1, ஸோ -5 டிவைடட் பை தட் இஸ் 25 + 1 தட் இஸ் 26. ஒரு வேல்யூ வரும் எக்ஸுக்கு -+5. என்ன நம்பர்ஸ் போட்டாலும் நமக்கு ஒரு ஆன்சர் கிடைக்கும். அப்போது இந்த இருக்கு இல்லையா, எக்ஸ் பை எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1, இதில் என்னன்னு கேட்டால் பாருங்கள், எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 0. எல்லா மதிப்பு என்ன வேல்யூ போட்டாலும் என்ன செய்ய முடியும், என்ன வேல்யூஸ் போட்டாலும் இது இந்த டினாமினேட்டர் 0 ஆக வாய்ப்பே கிடையாது. இந்த பகுதி கண்டிப்பாக 0வாக வாய்ப்பே கிடையாது. அப்போ இந்த ப்ராப்ளத்தில் விளக்கப்பட்ட மதிப்புகள் எதுவும் இல்லை. விளக்கப்பட்ட மதிப்புகள் கிடையாது. அம்மா, நீங்கள் இந்த தேர்டு செம்மை பார்த்த உடனே உங்களுக்கு புரியாது. நீங்கள் ஏற்கனவே ஃபஸ்ட்டு செம்மை படிச்சிருக்கணும், செகண்ட் செம்மை படிச்சிருக்கணும். அப்போ தான் இந்த தேர்டு செம்மை புரியும். அதுக்கப்புறம் எக்ஸசைஸில் விளக்கப்பட்ட மதிப்புகளுக்கு சொல்லி 4 ப்ராப்ளம் போட்டிருக்கேன். நீங்கள் அந்த 4ஐயும் நீங்கள் ஒரு நோட்டை எடுத்து படிக்கணும். அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு என்ன செய்யணும், இந்த ப்ராப்ளம் உங்களுக்கு நல்லா புரியும், ஓகேவாம்மா. இந்த பகுதி இதில் எக்ஸுக்கு என்ன வேல்யூ போட்டாலும் அது எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 நாட் ஈக்குவல் டு 0வாக தான் இருக்கும். எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 எல்லாமே என்ன செய்யும், கிரேட்டர் தென் 0வாக தாண்டி வேல்யூஸ் போய்கிட்டே தான் இருக்கும். அப்போ இதுக்கு விளக்கப்பட்ட மதிப்புகள் சொல்லி எதுவுமே கிடையாது, ஓகேவாம்மா. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.